வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாகு அப்படின்னு உங்கள்கிட்ட அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கேன் அழகாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விலாகுங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் தீமிதி திருவிழா அவ்வளவு அழகாக நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைவாக சூப்பராக இருந்தது. இந்த கதை மகாபாரதத்திலிருந்து உருவான ஒரு கதை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதை. சிம்பிளாக சொல்கிறேங்க. என்ன அப்படின்னா, வன்மம், குரோத எண்ணங்கள், பழிவாங்கக்கூடிய உணர்வு, நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், நீ இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்வு தான் மகாபாரதம். அதாவது பஞ்ச பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 பேருக்கும். பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தவங்களுடைய அண்ணன் தம்பிங்களோட பிள்ளைங்க தான். பஞ்ச பாண்டவர்களும் சரி, கௌரவர்களும் சரி, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க தான். அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் அது இன்றைக்கி எடுத்துக்காட்டாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீமிதி திருவிழா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும் வருடம் நடக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தவங்கன்னா கெடுதல் நினைப்பவன் கெடுவான், கேடு நினைப்பான் அப்படிங்கிறதுலாம் உண்மைங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தெரியாது எனக்கு அப்படிங்கிறவங்களாம் போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. மகாபாரதம் மனிதனாக பிறக்க வேண்டிய ஒவ்வொருவனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கதை. பஞ்ச பாண்டவர்கள் 5 அவங்க தான் உரிமை, அவங்களுக்கு தான் நாடு சொந்தம், வீடு சொந்தம், நகரம் சொந்தம். ஆனால் அதை நான் கொடுக்கவே மாட்டேன், எனக்கு தான் வேணும். நாங்கள் 100 படை, 100 பேர் எங்கே, 5 பேர் எங்கங்க. அதனால் அதனால் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பு வரும்பொழுதும் உங்களை நான் காலி பண்ணுவேன்னு சொல்லி அவங்க மனைவியான பாஞ்சாலியையும் அவமதித்து அவங்களையும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவங்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநியாயம், அவர்களுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநியாயம், அதை வைத்து தான் இந்த கதை ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்று நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, மனிதன் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கடவுளாக பிறந்து அவதாரம் எடுத்து அவர்களுக்கே இவ்வளவு கஷ்டங்கள் அவங்களுமே காணாமல் போயிருக்காங்க. அதர்மம் செய்து நடந்த நிகழ்வு மகாபாரதம். பெரிய இதிகாசம், எல்லாரும் கேளுங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக 18 நாட்களும் சொல்லுவாங்கங்க. 18 நாளும் ஒவ்வொரு இரவும் சொல்லுவாங்க. இது படுகளம்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. காலையில் அரவான் அது பண்ணாங்க. படுகளம் அப்படின்னா இந்த நிகழ்வு எதுக்காகன்னா, அந்த அண்ணன் தம்பியரை 100 பேரையும் இறந்ததுக்காக அவங்கள எழுப்பி விடுவாங்களாம். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் அழிவு, ஒரு பாரதமே அழிந்து போய்விடும். அழிந்து புதுசாக துளிர் எடுக்கிற மாதிரி எடுக்குமா இந்த உலகம். அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு கடைசியாக எழுப்பி விடுவாங்களாம் அவங்கள. அந்த நிகழ்வு தான் இது. பாருங்கள், எவ்வளவு ஜனங்கள், எவ்வளவு கூட்டம் இந்த தீமிதி திருவிழாவை பார்க்குறதுக்கு. எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றின முழு கதை வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.